வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிந்தாமணி தன்னோட அல்ல கைகள்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த சமையல் மாஸ்டர் வர சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அக்கா வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஒரு 50 பேருக்கு செமையாக சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. விசேஷம் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே நான் பார்சல் சாப்பாடு அனுப்பிவிடணும். அதனால் ஒரு 50 பேருக்கு செமையாக சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. சைவமா அசைவமா அப்படிங்கிறாங்க. ரெண்டும் கலந்து பண்ணு, சைவமும் பண்ணு அசைவமும் பண்ணு, செமையாக இருக்கணும். அவங்களுக்கு எது சாப்பிட்றாங்களோ சாப்பிடட்டும், மனம் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம தம்பிகிட்ட எவ்வளோன்னு காசு வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. நல்லா காசு கட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 2 ஹவர் கழித்து ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சா? சரி ரைட்டு, நான் சொல்கிற லிஸ்ட்டுக்கு அங்கங்கே போய் சேர்த்துரு, ஒரே ஒரு பார்சல் மட்டும் வீட்டுக்கு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அவன் தம்பிகிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் காரில் எடுத்து வை, நம்ம நேராக நடனப்பள்ளிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுடைய நடனப்பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டை கொண்டு கொடுக்குறாங்க. வாங்க சிந்தாமணி, நீங்கள் சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். காலையில் வேறு நீங்கள் பார்ட்டி வைக்கிறீங்க, அதை நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், அந்த மீனா உங்களுக்கு மட்டும் குடைச்சல் கொடுக்கல, எனக்கு ரொம்பவே குடைச்சலை கொடுத்தா. என்ன, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் மாஸ்டர். நான் 30 வருஷத்துக்கு மேலே இந்த டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறேன்னா எத்தனை வேறு நான் ஓட விட்டுருப்பேன். இந்த மீனா இன்றைக்கி முளைச்ச காளா மாதிரி வந்துக்கிட்டு என்கிட்ட தொழில் போட்டியாக வந்தால் நான் விடுவேனா? வச்சு தான் பார்ப்பேனா? மொத்தமாக முடிச்சு விட்டுட்டேன். அவளுக்கு இந்த 2 லட்ச ரூபா பணங்குது மிகப்பெரிய பணங்கிறது எனக்கு தெரியும். அவன் புருஷன் தினம் 50 100க்கும் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். இவளும் போக்குறதும் அப்படி தான். இவங்கெல்லாம் எனக்கு போட்டியாக வந்தால் அது உங்கள் மருமக போட்டியாக தான் நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, அவளை என் மருமகன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அவள் ஒரு பூக்காரி, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள். டேய் தம்பி, சாப்பாடு கொண்டு வச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. வச்சிட்டங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. பார்வதி, பார்வதி என்ன தான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மாடியில் வடகங்காய வச்சேன், அது மழையில் நனைஞ்சிட்டு அதை தான் ஃபேனில் உணர வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடு, வா சிந்தாமணி பார்ட்டி வைக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டேன், எனக்கு வேண்டாம், பார்ட்டி உனக்கு தானே வைக்காங்க, நீ சாப்பிடு. அந்த மீனா பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை. அந்த பிள்ளை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேலை அது. அதை நீங்கள் இப்படி கெடுத்தீங்கன்னா 2 பேரும் எப்படி? அந்த பிள்ளையோ வேலைக்கு வைக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எப்படின்னு கடங்காவல் வாங்கியிருப்பான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர், இவங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்னத்தையே பேசிட்டு போ, வாங்க சிந்தாமணி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. என்ன சிந்தாமணி விதவிதமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், எங்கள் மாஸ்டர்னா சும்மா லேசா, அது போக நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு 50 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நான் எத்தனை பேரையோ இந்த தொழில் விட்டு காலி பண்ணி அனுப்பியிருக்கேன். ஆனால் அப்போ கூட எனக்கு இந்த சந்தோஷம் வரல. ஏன்னு கேட்டால் எங்கள் மாஸ்டரே மதிக்கலையே அப்படிங்கிறது கோபம் எனக்கு இருந்துச்சு. அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க பார்வதி வராங்க. நல்லாவே காக்கா பிடிக்கிங்க சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு வீணாக ஆகாது, ஆனால் விஜயாவுக்கும் ஆகாது, அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதிம்மா, அப்படிலாம் கிடையாது, அந்த மீனால் எனக்கு கொசுறு தான். அவன் புருஷனை கூப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட பெருசாக பேசினான். சரி, நம்ம மாஸ்டரோட பையனை அப்படின்னு சொல்லி விட்டேன். மாஸ்டருக்கு தான் பையன் மாதிரி அவங்க நினைக்கலங்கும் போது எனக்கு அவங்க எதிரி தானே அப்படிங்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கும்போது நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இது மீனாவை ஜெயிச்சதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய பார்ட்டி, அந்த பார்ட்டியை விஜயா அட்டன் பண்ணட்டும், நான் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. விதவிதமாக சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கு, மீதியை நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன், நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நேற்று நான் வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது மீனா முறை இங்கன்னு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், நம்ம போகிறோம் அப்படி தான். இப்போ அந்த மீனை என்ன செய்கிறா, வீட்டில் தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. காலையிலே எல்லாமே சமைச்சு வச்சுட்டு ஆளை காணலை, எங்கே போனானே தெரில அப்படிங்கிறாங்க. வேற என்ன, நேற்று பூரா உங்கள் வீட்டில் இருந்து அழுதுருக்கா, இன்றைக்கி அவங்க அம்மா வீட்டில் போய் நடந்து சோக கதையை சொல்லுவா அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். சரி ரைட்டு, இனிமேல் பூ வியாபாரத்துக்கும் போக மாட்டா, கடங்காரங்க பூரா அவளை போட்டு பாடாப்படுத்துவாங்க.
என்னத்தையாவது கடங்காரங்க வீட்டில் வந்து சொன்னாங்களோ, எனக்கு அந்த மீனாவை எப்படிலாம் பேசணுமோ பேசுறதுக்கு வாய்ப்பும் வந்துருச்சு. என் வீட்டுக்காரரும் சப்போர்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சந்தோஷம் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது தீபன் வராங்க. வந்துட்டு அ மாஸ்டர் நான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இன்றைக்கி லீவா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை மொட்டை மாடியில் வச்சு தான் சொல்லி தருவீங்க, மழை பெய்யுதே அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடியில் இல்லைனா என்ன, நான் ஹாலில் வச்சு சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி இன்றைக்கி லீவ் நீங்கள் எல்லோரும் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. உடனே பார்வதி சொல்லுதாங்க, இங்கே பாரு விஜயா, நடன பள்ளியில் ஒழுங்காக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்னு சொல்லி தான் ஃபீஸ்லாம் வாங்குகிறேன். என்ன ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க. நீ வந்து அதிக லீவ் விடுத பணத்துக்காக தான் இது நடத்த வைக்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளே வச்சா சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. ஏன் பார்வதி இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் சரியாக வராது, இன்றைக்கி லீவ் விட தான் சரி. நீங்கள் பேசுங்க சிந்தாமணி, ஏதாவது சந்தோஷமாக பேசுங்க, அந்த மீனாக கஷ்டப்படுதால அது எனக்கு போதும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி அடுத்த ஒரு சந்தோஷத்துக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருதுன்னு அப்படிங்கும்போது, என்ன மாஸ்டர் இவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, உங்களுக்கு எதிராகவே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படி தான், அந்த மீனா கையில் சாப்பிட்ருக்கா, அந்த விசுவாசத்தில் பேசுகிறா. என் கையில் 30 வருஷமாக சாப்பிட்டா அந்த விசுவாசமே இல்லை இவளுக்கு அப்படிங்கும்போது, ஏம்மா உன் விசுவாசம் தான் காமிக்கிறதுக்கு தான் உனக்கு வந்து வீடை வாடகை இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பெட்ரூமில் போய் அவங்க பாட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சிந்தாமணி நான் போயிட்டு வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போடுறாங்க. இங்கே விஜயா சாப்பாடெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஏங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இது என்னது அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டா, நீ இங்கேருந்து நான் கொண்டு கொடுப்பேன், அங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு கொடுத்தா அதான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பா உலகமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னுட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு கடையில் என் கையில் சில்லறை 50 ரூபா கொடுத்தாங்க, யாருக்குனாவே லைட்டாக வந்து கிழிஞ்சிருந்துச்சு, அதை கொண்டு கொடுத்தா இது எப்படி வாங்க முடியும் அப்படின்ட்டாங்க. எப்பா நீங்கள் தந்தது தானே, இல்லை நான் தரலை அப்படி இப்படின்ட்டாங்க. கேமராவும் இல்லை. அவன் வீட்டில் வந்து அதை ஒட்டி கொண்டு கொடுத்து அப்புறம் வாங்கிட்டு சரின்ட்டாங்க. உலகத்தை பற்றிலாம் அவங்க தந்த பொருளே அவங்க ஏற்றுக்க மாட்டேங்காங்க. அவங்க செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சால் தான் கதை நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை மீனா மாமா சொன்னதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா நம்ம அவங்கள ஏமாற்றி நம்ம பொருளை வாங்குறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா மறுண்டும் மீண்டும் நினச்சி பார்க்காங்க. அப்போ தான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணியே பார்க்காங்க. இங்கேருந்து விஜயா பார்க்குறாங்க. பணம் போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கா. புலம்பிகிட்டு இருக்குடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரூமில் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வெளில வராங்க. வெளில வந்து ரோகிணி ரூமில் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி இன்னைக்கு கதை கேள்விப்பட்டியா, மீனா புலம்பிக்கிட்டே இருக்கா, அடுப்பில் வந்து தீயை பற்ற வச்சுருக்கா, வெந்நி கூட மேலே தூக்கி வைக்கலை, நான் போய் ஆஃப் பண்ணி விட்டு வந்தேன், இப்படி தன்னைத்தானே புலம்ப ஆரம்பிச்சிட்டா, இன்னுமெல்லாம் அவள் பூ வியாபாரம் பார்த்து வச்சு எல்லாம் புலம்புக்கு வாய்ப்பே இல்லை. அதுபோக டெக்கரேஷன் வேலை அவ்வளோதான், சுத்தம் முடிஞ்சது. 2 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும், கடன்காரங்க கண்டிப்பாக வீட்டுக்கு தேடி வருவாங்க. என்ன இன்னொன்று வேலைக்கு வந்தவங்க கூட சம்பளம் கேட்டு வருவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து என் வீட்டுக்காரே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். நல்லா இருக்கும். அவன் வேறு வெளியூர் போயிருக்கான், வச்சு செய்யலாம். அதுபோக அவன் வரும் காலகட்டத்தில் 2 பேரையும் வீட்டு விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவேன் ரோகிணி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி உங்களுக்கு எதிராக இருக்கும்போது யாருனாலும் வீட்டில் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற. அப்படி சொல்லுமா, நீ தாம்மா எனக்கு பிடிச்சமான மருமவா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நல்லாவே தூங்கிடுறாங்க. இங்கே மீனா ஃபோன் எடுத்துக்கிட்டு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி நீங்கள் ஃப்ரீயான அப்புறம் எனக்கு பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டுடியோவுக்கு. என்ன மீனா நீங்கள் இவ்வளோ அவசரமாக இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் டெக்கரேஷன் வேலை பண்ணோம்ல அப்படிங்கிறம்மா அப்படிங்கிறாங்க. அது என்ன வந்து பணத்தை ஏமாற்றிட்டாரு அந்த மேனேஜரு அப்படிங்கிறாங்க. ஓ அதுதான் உங்கள் முகம் அப்படி இருந்துச்சோ, அந்த ஆண்டி அதுக்கு தான் வந்து நைட்டு வந்து சாப்பாடெல்லாம் கடையில் வாங்கி கொண்டாடினாங்களோ, நான் என்னமோ இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்குன்னு நினைக்கல. ஏன் இப்படி இருக்காங்க அந்த ஆண்டி, அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இந்த முத்து மீனாவுக்கும் ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கு கொண்டாட்டம் தான் போல், நான் கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான் சுருதி, அதை விடுங்க. இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நான் நினைக்கிறது சரியானு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்னையும் ஏமாற்றிட்டாங்க, நம்மளும் அதே வழியில் போய் அந்த பணத்தை வாங்கன்னு நினைக்கிறதே தப்பா அப்படிங்கிறாங்க. தப்பே இல்லை மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிங்க மீனா அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் எப்படியாவது அந்த பணத்தை மட்டும் வாங்கணும், அவங்க பண்ணுன மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
யோசிங்க மீனா, உங்களால் முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. டெக்னிக்கலாக தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, சுதி இந்த பத்திரம்லாம் வந்து வாங்குவாங்களா அது எங்கே அப்படிங்கிறாங்க. அது இந்த இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பத்திரம் வாங்குறாங்க. அப்போ மீனா சொல்ல சொல்ல சுருதி எழுதுகிறாங்க. எழுதி எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. இதை எதுக்கு எழுத சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் இப்போ மறுபடியும் அந்த மேனேஜர்கிட்ட போகிறேன். போய் இந்த இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து பணம் தரணும்ல அப்படின்னு கேட்பேன். ஏம்மா நான் பணம் தந்துட்டு வச்சுட்டேன் வெளியே போகும்பார். சரி சார், அந்த கதை நீங்கள் தந்ததாகவே இருக்கட்டும். ஏன்னா அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டேன். இல்லை நான் அந்த வேலை செஞ்சாவது கழிச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் மீண்டும் வேலை தருவீங்கன்னு மட்டும் இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால், சரிம்மா நீ போய் தொலை அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு தந்துடுவார். அதை கொண்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா, நீங்கள் இதில் வேறு மாதிரி எழுதிருக்கீங்க, பேசுறது அங்கே வேறு மாதிரி இருக்குது. நான் உனக்கு பணம் தர வேண்டியதை என்ன நாளைக்கு தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போது அதே மாதிரி மீனா வந்து அந்த மேனேஜர்கிட்ட மீண்டும் பேச போகிறாங்க. மேனேஜர் சரியான கற்றுறாரு. என்னம்மா நினச்சிட்ருக்க, இங்கே மண்டபத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. என்ன கஸ்டமர் புதுசு புதுசாக வருவாங்க. நீ இங்கே இருந்துக்கிட்டு வந்து பணம்னு கேட்டு வந்தால் போயிட்டே இரு. உன் பணம் நான் தான் ஆட்டையே போட்டேன், தரலாம் முடியாது. என்ன பண்ணணும், அந்த சிந்தாமணி சொல்லி தான் செஞ்சேன். சிந்தாமணி ஆளோட ஆளுண்ணா சரிதானா. சிந்தாமணி எனக்கு நிறைய கமிஷன் தந்திருக்காங்க. ரொம்ப நாளாக அவங்ககிட்ட கமிஷன் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னது தான் கேட்பேன். உனக்கும் பணம் தர முடியாது. 1.25 லட்ச ரூபாய் நான் ஆட்டையை போட்டேங்க. 2.5 லட்ச ரூபா நான் ஆர்டர் பேசி உனக்கு 2 லட்ச ரூபா தான் பேசினேன். அப்போவுமே கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் கஷ்டப்படுத்துறீங்களா சார் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் கிளம்புறேன். இன்னும் மண்டபத்தில் வந்து பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படிங்கிறாங்க. இனிமேல் ஆர்டர் எனக்கு தரணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இல்லை நீ பிரச்சனை மட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஆர்டர் எனக்கு தருவேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தந்தால் தான் அந்த பேப்பரில் தந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிறாங்க. இது என்னடா கரைச்சலாக இருக்குது. சரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சும்மையாக கையெழுத்து போட்டு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவளுக்கு யார் நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம சிந்தாமணி அம்மாவுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சிந்தாமணி கால் பண்ணுதாங்க. சிந்தாமணி அம்மா, நான் மேனேஜர் பேசுகிறேன், மண்டபத்து மேனேஜர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேனேஜர் அப்படிங்கிறாங்க. அந்த மீனா வந்து இன்றைக்கி காலையில் வந்து எதுவும் கரைச்சி பண்ணிட்டாளா அப்படி. கரைச்சலாம் பண்ணல. நல்லா இருப்பீங்க, எனக்கு ஆர்டர் தாங்க, நான் கடன் ஆகிட்டேன், என்னால் வெளியில் லாந்த முடியல, நீங்கள் வேலை தந்தால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும்னு கேட்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ நீங்கள் வேலை கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா கொடுப்பேன், எங்கள் ஓனரே உங்களுக்கு தான் வேலை கொடுக்கணுங்காங்க, எப்படி நான் கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, நீ வந்து சாயந்தரம் வந்து வீட்டில் செலவுக்கு வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அந்த கையெழுத்தை வாங்கிட்டு வந்து சுருதிகிட்ட காமிக்கிறாங்க. சுருதியும் வந்து என்ன செய்தாங்க, சாட்சி கையெழுத்து போடுதாங்க. போட்டுட்டு எல்லாம் வச்சுட்டு அக்கா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சுருதி நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்த உடனே அவங்க படித்து பார்த்துட்டு அப்படியே அம்மா உங்களுக்கு பணம் தரணும், பணத்தை தரமாட்டேங்கிறாங்களா, ஏமாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் இருந்து 2 பிசி போகிறாங்க. போய் இங்கே யார் மேனேஜர் அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இந்த மீனா அவங்கள பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் வாங்கி தர மாட்டேங்கிங்களாம்ல அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட அந்த பொண்ணு வேலை முடிச்சு பணம் வாங்கிருச்சு, சும்மா அது கரைச்சி பண்ணிகிட்ருக்கு சார், இப்போ கூட வந்துட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பணம் கேட்க வந்திருக்கு, நீ கொடுக்கலையா, சொன்ன மாதிரி கொடுக்கணும்ல, நீ வந்து தாரன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம வந்திருக்க அப்படிங்க. சார் நான் தான் கொடுத்தேனே சார் அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த பிள்ளைக்கு ஆர்டருக்கு பணம் வந்திருக்கு, என் குடும்ப கஷ்டம், எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க, அதை உடனே கையில் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அந்த பிள்ளை ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கூட இருக்குது, நீ என்னலாமா பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பார்ட்டிக்காரங்க என்ன சார் மேனேஜர் சார் எதுவும் பிரச்சனையா அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதில் இருந்து ஒரு ஆள் வந்து மண்டபத்து ஓனருக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் மண்டபத்து ஓனருக்கு ஃபோன் அடிச்சிடறாங்க. சார் இந்த மாதிரி உங்கள் மேனேஜரை தேடி அதிகாரிகள் வந்திருக்காங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிடுதாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரில, இவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஓனர் வந்து மறுபடியும் கால் பண்ணுறாரு. யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் அந்த பொண்ணு தான் பிரச்சனை பண்ணுது சார் அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் புது கஸ்டமருக்கு ஏரியா கொடுக்க சொன்னா, தேவையில்லாமல் ஏன் பண்ணிகிட்டு இருக்க, புதுசாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன். உடனே அது என்னென்னு பார்த்து க்ளோஸ் பண்ண பாரு, இல்லைன்னா வரும், நீ வேலை விட்டு சீக்கிரம் பார்த்துக்கோ அப்படிங்க. சார் சார் அப்படிலாம் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியோட ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே மீனாவை பார்த்தோன்னா முறைக்கிறாங்க. நீ எல்லாம் வந்து எவ்வளோ பெட்டிஷனோட நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் அந்த பொண்ணுகிட்ட பணம் கொடுத்து தான் வச்சுட்டேன், என்கிட்ட இதுவும் கிடையாது, நான் கொடுக்க வேண்டியது கிடையாது, இது தேவையில்லாமல் இது பண்ணுது,
அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு தான் எங்கள் மண்டலத்துலேருந்து ஆர்டர் கொடுப்போம், அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கும் பிடிக்காதனால இது பண்ணுது அப்படி இப்படிங்கிறாங்க சார். சிந்தாமணின்னு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க மீனா. அங்கே பாருங்கள் சார், நான் வந்து அவன் சுய தேவைக்கு பயன்படுத்திட்டு ஒரு நாள் கழிச்சு தரேன்னு சொன்னார், இப்போ கேட்டால் பணம் தர முடியாதுங்கிறாரு, அவர் தான் கையெழுத்து போட்டுருக்காரு பாருங்கள் அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் அதுக்கு கையெழுத்து போடலை, எப்போவும் ஆர்டர் கடைக்கு தருவேன்னு சொல்லி சும்மியாவது கையெழுத்து போட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. தலைவரே இது உங்கள் கையெழுத்து தானே அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா போக வேண்டிய இடத்துக்கு போனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தோட 10 மடங்கு கூட தான் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் பணத்தை கொடுக்க முடியாது வைக்க முடியாதுங்காங்க. ஏன்னா அது சிந்தாமணியோட ஆள் இல்லை, சிந்தாமணி அம்மா வந்து இப்போ வருத்தப்பட்டுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு போராடுதார். அப்போ அதிகாரி நினைக்காது இதுக்கு மேலே உனக்கு இப்படி பார்த்து தான் சரியாக வராது, நீங்கள் உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. அப்போ நேராக ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்கள் மேனேஜர் வந்து சரி கிடையாது சார், ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கணும், கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேறாங்காரு அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கேமரா பதிவு எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படிங்கிறாங்க. மண்டபத்தில் கேமரா பதிவு எடுத்துக்கிட்டு அவர் ரெஜிஸ்ட்ரண்ட்டை விட்டு வராரு. சார் உட்காருங்க, அந்த கேமரா போட்டு காமிங்க அப்படிங்கிறாங்க. அதில் போட்டு காமிக்கிறாங்க. அந்த மீனா வந்து ஆர்டர் வாங்கினது எல்லாமே வருது. அதில் 25,000 தான் கொடுத்தேன் வச்சுன்னு சொல்லி அந்த பணம் கொடுக்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து பேசுகிறது, அந்த பேப்பரில் திருத்துறது எல்லாமே அதில் வருது. இதை பார்த்துட்டு ஓனர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை தான் போல், நம்ம தான் தப்பான நஷ்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஐயா என்ன 2 பேருமே மன்னிக்கணும், நடந்தது இந்த வீடியோவில் இருக்கிறது தான், இப்போ நான் பண்ணுறது ஒரு நாடகத்துக்கு தான், அவர் வாயால் உண்மை வர வைக்கணுங்கிறதுக்கு தான் அப்படிங்கும்போது, இந்த கல்யாண மண்டப ஓனர் அவர்கிட்ட போகிறாரு மேனேஜர்கிட்ட, நீலாம் மனுஷனா, எனக்கு வேலை இல்லை, நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடையாதுங்கும் போது உனக்கு பாவப்பட்டு தான் வேலை தந்தேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க நீ மேலும் கஷ்டப்படுத்துவியா? இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை, அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய் என்ன அப்படிங்கிறாங்க. சார் சார் அப்படிங்கிறாங்க, உனக்கு இனிமேல் மண்டபத்தில் வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. சார் 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 அப்படிங்கிறாங்க. அவரை விடுங்க அப்படிங்கிறாங்க அதிகாரி. அதை வெளியே விடுறாங்க. இப்போ வந்து 10 நிமிஷத்தில் அந்த அம்மா பணம் கொடுக்கணும், இல்லையா நான் கொடுத்துட்டு நீ வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் கார்லேருந்து பணத்தை எடுத்து கொண்டு, சார் என்ன அவங்க பணம் என்ன இருக்குது, ஏம்மா அப்படிங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை வாங்கிக்காமா, இது ஓன் பணம் தானே அப்படிங்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, நான் நீ வேலை விட்டு தூக்கிடணும்னு சொன்னேன், உண்மையிலே தூக்க தான் போகிறேன், நீ போயிரு மண்டபத்துக்கு, ஒரு படித்த பையனை யாராவது பையனை நான் பார்க்க தான் போகிறேன், படித்த பையன் யாராக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிட்ட சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சார், இப்படி ஒரு உதவியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க சார். இந்த மண்டபத்துக்கு ஒன்றாட்ட இப்போ நான் பேசுனேன், தப்பாக பேசுனேன்னு நினைக்க வேண்டாம். அந்த மண்டபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் இருக்கான், என் தம்பி தான், டிகிரி முடிச்சிருக்கான், நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு காலையில் மண்டபத்துக்கு கூப்பிட்டு வாங்க, மேனேஜர் ஆகிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அதிகாரி நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து நிற்கும்போது மேனேஜர் வராரு. என்னம்மா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது ஓனர் முன்னாடியே வர்றாரு. என்னப்பா அதை கொண்டு வரமா பேசிகிட்டு இருக்கேன், வேலைக்கு அவன் தம்பியை தான் மேனேஜரை போட போகிறேன், கிளம்பு அப்படிங்கிறாங்க. மீனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மேனேஜரு. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் மீனா வந்து அந்த மண்டபத்து ஓனர் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறாங்க. சத்யாவும் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. அப்போ மண்டபத்து ஓனர் சொல்கிறாரு, எம்மா உன் தம்பி தான் இதில் மேனேஜராக இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஆர்டர் தரல, உன் திறமைக்கும் உன் நேர்மைக்கு தான் தரேன், நீ தொடர்ந்து நம்ம மண்டபத்தில் நினச்சலாம், டெக்கரேஷன் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு 3 மண்டபம் இருக்குது என்ன, இந்த இடத்துல இருக்குது, அந்த 3 மண்டபம் நீ தொடர்ந்து பண்ண என்ன, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்கிறேன் என்ன, பணம் கரெக்டாக வந்துடும். உன் தம்பிக்கு நீ உன்னைய மாதிரியே நேர்மையாக சொல்லிக் கொடு, நல்ல மாதிரி இருக்கட்டும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சத்யா பார்த்தல அந்த ஓனர் ரொம்பவே நல்ல மனுஷன், என்ன கோவக்காரரு, நீ கரெக்டாக இருக்கணும். பழைய மேனேஜர் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத வெள்ளம் பார்த்துருக்காரு, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நீ அப்படி பண்ணாத, இந்த மண்டபத்து ஓனருக்கு பெருமையை தேடி கொடு, நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பெருமையை தேடி கொடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் உட்காடுறாங்க. இங்கே மேனேஜரை மாற்றினது, அந்த முத்து தம்பியை மாற்றினது எல்லாமே மேனேஜருக்கு தெரிஞ்சு சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணியம்மா உங்களுக்கு உதவி பண்ணதுனால வேலையும் போச்சு, அதே இடத்துல அந்த மீனா தன் தம்பியை வந்து மேனேஜர் ஆகிட்டா, இனிமேல் ஆர்டர் பூரா எங்கள் மண்டபத்தில் மட்டும் இல்லை, எங்களுக்கு இன்னும் 2 மண்டபம் சிட்டிக்குள்ளே இருக்குது, அந்த மண்டபமும் அவங்களுக்கு தான் போக போகுது. எங்கள் ஓனர் வேறு சொல்லியிருக்காராம், எனக்கு தெரிஞ்ச மண்டபத்தில் பூரா உனக்கு வேலையை செய்ய சொல்கிறேம்மா, நீ நல்லா பண்ணுமா, என்ன சப்போர்ட்டாக நான் பண்ணுறேன், அதே மாதிரி பணம் எதுவும் வேணுனாலும் வந்து கேளுன்ட்ருக்காரு. இன்னும் அவ்வளோதாம்மா, நீங்கள் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, சிட்டிக்குள்ளே அனைத்து மண்டபத்துக்குள்ளே சங்கத்தலைவரே எங்கள் ஓனர் தானே, அவர் அவ்வளோ மண்டபத்தையும் சொல்லிட்டாருன்னா மீனவர்த்தானே அவ்வளோ வேலையும் கொடுப்பாங்க, இன்னும் உங்களுக்கு என்ன வேலையை கொடுப்பாங்க, உங்களால் எனக்கு வேலை போச்சு, எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணம் வேணுமா, அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியம்மா நீங்கள் அப்படி தரல அப்படின்னா நான் உங்களுக்கு எதிராக வந்து நான் வந்து மாறிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னையாச்சு அப்படிங்கிறாங்க.
நான் மீனாவுக்கு ஆதரவாக வந்து நான் செய்ய வேண்டிய இடத்த நான் செய்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உள்ளே போவீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா அப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உங்களால் தான் வேலை போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா மேலே சரியான கடுப்பாகுது. கடுப்பானோடனே சிந்தாமணி அம்மா விஜயாவுக்கு கால் பண்ணி நடந்தது சொல்கிறாங்க. விஜயா ரொம்பவே அலறுதாங்க. என்னது இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில்? விஜயா மீனாகிட்டே நீ எந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.